அருமை தமிழர்களே, சிவக்குமாரின் அன்பான வணக்கங்கள். காலை நேரத்தில் எல்லாம் பரபரப்பாக அவங்கவுங்க பணிகளை நோக்கி புறப்பட்டுருப்பீங்க இல்லையா? பள்ளி பிள்ளைகளிலிருந்து கல்லூரி மாணவர்களிலிருந்து அலுவலகத்துக்கு போகிறவங்க, அப்புறம் நம்முடைய தாய்மார்கள் வீட்டு வேலை, அப்புறம் வெளியில் சென்று பணியாற்றுகிற தாய்மார்கள் எல்லாரும் இதில் நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சுருப்போம், இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்போ அதை செஞ்சுருப்போம். என்னது தான் பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு அனுப்புறது. நம்மளும் அங்கே போனோம், இப்போ பிள்ளைங்களை அனுப்புகிறோம். இது உலகம் முழுக்க எல்லாருமே செய்யக்கூடிய அல்லது செய்த முக்கியமான விஷயம். எதனால் என்றால், அறிவு என்று ஒன்று இருந்து அதை வளர்த்து கொண்டால்தான் இந்த உலகத்தில் நாம் எல்லாம் நல்லபடியாக வாழ முடியும். அந்த அறிவை வளர்க்குறதுக்கு தான் சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். கொஞ்சம் வளர்ந்த பிறகு கல்லூரிக்கு, அதுக்கு மேலே மேற்பட்ட படிப்பு, அப்புறம் ஆய்வு படிப்பு, ரிசர்ச், இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் பாருங்கள், இதெல்லாம் தான் அறிவு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். இன்டெலிஜென்ஸ், நாலெட்ஜ், விஸ்டம் அப்படின்னு பல வார்த்தைகளிலே ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். ஆனால் இதுதான் உண்மையிலேயே அறிவா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அப்படின்றார் வள்ளுவர். அவர் ரொம்ப பணிவாக இதை சொல்கிறார். ஏன்னா அறிவுக்கு அடையாளமே பணிவும் அடக்கமும் இருப்பது தான் அப்படின்றத அவரே சொல்லியிருக்கிறார். தானே சொல்லிட்டு அதை முதல்ல பின்பற்றுவது தானாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்றது வள்ளுவருடைய கருத்து. ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல்லைங்க அப்படின்னு அதுக்கும் பதில் சொல்கிறார். எதுக்காக அறிவுன்னு ஒன்று தேவை அப்படின்னா, அறிவுன்னு ஒன்று இருந்தால் தான் மற்ற மிருகங்கள் உயிரினங்கள்லேருந்து நாம் வேறுபட்டவங்கன்றது அதை காட்டுது. ஏன்னா சிங்கம் இருக்கே, அது பலாயிரக்கணக்கான வருஷமாக அப்படியே தான் இருக்குது. ஒரு கரடி அப்படியே தான் இருக்குது, யானை அப்படியே தான் இருக்குது. ஆனால் மனுஷன் அப்படியே இல்லை. நம்ம 1000 ஆண்டு அல்லது ஒரு 10,000 ஆண்டு காலத்துக்கு முன்னால் மனிதர்கள் மரத்து மேலெலாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, குகையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படியா? கிடையாது. மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வகையிலையும் வளர்ந்ததற்கு என்ன காரணம்? இந்த அறிவு தான் காரணம். அப்போ இதை வளர்க்கிற பொழுது நாமும் வளர்க்குறோம். இப்போ நான் அறிவுக்கு இவ்வளவு பெரிய முன்னுரை அப்படின்னு ஒன்று தரத்துக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டிலே ஒன்று கொண்டு வந்து விட்டது. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோமே, படிப்பினால் பெறுகிற அறிவு, அது இயற்கையாக நமக்குள்ளே வளர்ந்த அறிவு, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? சரி, உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி இருக்குது. அதைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அதை இன்றைக்கு வெளிச்சம் தருகிற ஒரு விஷயமாக ஆக்கிவிட்டோம். ஒரு சின்ன பொறி வெளிச்சம் தருகிறது உலகத்துக்கே, பிரகாசமாக அதை ஆக்கிருச்சு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், செயற்கை அறிவுன்னு ஒன்று வந்திருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ. இந்த ஏஐ அப்படின்னு ஒன்று தான் மனிதனை பார்த்து மிகவும் பிரமித்து அது அப்படியே ஆச்சரியப்படவும் வைக்கிறது. கொஞ்சம் இதுங்கிட்ட எச்சரிக்கையால் இருக்கணும் அப்படின்னு முதல்ல மனிதன் கொஞ்சம் கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு யோசிக்கிறான். தலைக்கு மேலே கை உயர்த்தி நாம் சாதித்து விட்டோம்னு சொன்ன அதே மனுஷன்தான் கொஞ்சம் கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு யோசிக்கிறான். ஏன்னா இது இன்றைக்கி என்னென்னவோ பாடாப்படுத்துது. அண்மையில் ஒரு ஆராய்ச்சியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த நம்முடைய கணிப்பொறிகள், கணி எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறது இல்லைங்களா, சர்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதுங்க எல்லாத்தையும் இணைச்சிட்டாங்க. அதுங்களை இணைச்ச உடனே அதுங்கெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அதுங்க பேச ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, நாம் என்ன பேசுகிறோம்ன்றத இந்த மனிதர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். எது? இந்த மனிதர்கள் நம்மளை சொல்லுது, இந்த மனுஷங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நமக்கு மட்டுமே புரிகிற மாதிரி ஒரு புதிய மொழியை நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு அதுங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதா ஒரு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. நினச்சாலே பதட்டமாக இல்லை? இப்போ இதெல்லாம் திரைப்படத்தில் தான் பார்த்துருக்குறோம். ஆனால் நிஜமாலுமே இது மாதிரிலாம் நடக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டம் வரக்கூடிய அளவுக்கு இன்னும் முழுக்க அந்த எல்லையை தொட்டுடுமோ அப்படின்ற நிலைக்கு நாம் வந்துட்டோம்னா நாம் அதை கொண்டு வந்துட்டோம். அதனால தான் திருவள்ளுவர் சொல்லார் பாருங்க, ஏப்பா ஜாக்கிரதையாக இரு. எது தெரியுமா அறிவுக்கு அடையாளம்? நீ படித்த பிஏ, பிஎஸ்சி, பிஇ, எம்இ அதெல்லாம் அறிவுக்கு அடையாளம் இல்லை. அதெல்லாம் நீ டிகிரி வாங்கினதுக்கு அடையாளம். கொஞ்ச நாள் காலேஜுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தன்றதுக்கு அடையாளம்.
ஆனால் உண்மையான அறிவுக்கு அடையாளம் நன்றின் பால் உய்ப்பது அறிவு அப்படின்னார். உன்னை நல்ல விஷயத்தை நோக்கி அது எடுத்துக்கிட்டு போனோம், இல்லை நல்ல விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து அது சேர்க்கணும். அப்படி சேர்க்குற மாதிரி உனக்குள்ளே ஒன்று இருந்ததுன்னா அது அறிவு. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து நாம் எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா சில டிப்ஸு கொடுக்குறாங்க அவங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் அதுங்கிட்ட தானே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். காரில் தனியாக போகிறப்போ நீங்கள் அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேசிக்கிட்டே போகலாம் அதுங்கிட்ட. ஆனால் இதில் இந்த சாட் ஜிபிடி இப்படிலாம் என்னென்னமோ வந்திருக்குது இல்லைங்களா, அதில் எதெல்லாம் அதில் போடலாம் அப்படின்னு ஒரு வரையறை சொல்கிறாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒன்று, உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்டு, ஆவணங்கள், அலுவலக ஆவணங்கள் இதெல்லாம் அதில் அப்லோட் பண்ணாதீங்க. ரெண்டாவது, உங்களுடைய ஹெல்த் சம்பந்தமானது, ஆரோக்கியம் சம்பந்தமானது, நேற்று எடுத்த எக்ஸ்ரே, முந்தானத்து எடுத்த எம்ஆர்ஐ, அப்புறம் ஸ்கேனு, இந்த ரிப்போர்ட்லாம் அதில் ஏற்றி மருத்துவ ரீதியாக நான் சரியாக இருக்கிறேன்னா, என்னுடைய இந்த பிரச்சனை எப்படி இருக்குது அதை உங்கள் டாக்டர் தான் சொல்லணும். ஏன்னா ஏஐ சொல்லுவதற்கு 100% அதற்கு உங்கள் பேரில் அக்கறை இல்லை. உங்கள் பேரில் தனிப்பட்ட வகையில் உங்கள் மருத்துவருக்கு இருக்கிற அக்கறை அந்த ஏஐ மிஷினுக்கு இல்லை. அதையும் தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான சந்தேகங்களை அதுங்கிட்ட கேட்டுறாதீங்க. நான் பிரேக்கப் பண்ணலான்னு இருக்கிறேன், ஓகேயா? இந்த வேலையை ரிசைன் பண்ணலாம்னு இருக்கிறேன், சரியா? இப்படி ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன், எனக்கு ஓகேயா? அப்படிலாம் கேட்காதீங்க. நன்றின்பால் உய்ப்பது அறிவு. உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருந்தால் மட்டுமே அதை செய்யுங்கள். இல்லை என்றால் ஏஐயை கொஞ்சம் தள்ளி இரு என்றே சொல்லி வையுங்கள். அதுதான் நல்லது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.